12th அக்கவுண்டன்சி சாப்டர் 4ல இருக்கிற இல்லஸ்ட்ரேஷன் 6 தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். இந்த சம் வந்துட்டு வெயிட்டட் ஆவரேஜ் மெத்தட். கொஸ்டின்ல ப்ராஃபிட் வெயிட்ஸ் குடுத்துருக்காங்க. ஸோ ஆன்சர் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போதே 4 காலம் ஓப்பன் பண்ணிடலாம். இயர் ப்ராஃபிட், வெயிட்டட் ப்ராஃபிட்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் என்ன கொஸ்டின்ல குடுத்துருக்காங்களோ அப்படியே காப்பி பண்ணிடலாம். 2015க்கு வந்துட்டு 20,000 சொல்லியிருக்காங்க. வெயிட்டுக்கு நேரா 1 சொல்லியிருக்காங்க. அதை அப்படியே என்டர் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் 2016க்கு 22,000 ப்ராஃபிட், வெயிட் வந்து 2ன்னு சொல்லியிருக்காங்க. அதையும் எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் 2017க்கு 24,000 ப்ராஃபிட், வெயிட் வந்து 3. லாஸ்டா இருக்கிற 2018க்கு 28,000 ப்ராஃபிட், வெயிட்டட் வந்து 4ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ ப்ராஃபிட்டையும் வெயிட்டையும் மல்டிப்ளை பண்ணி வெயிட்டட் ப்ராஃபிட்டை எழுத போகிறோம். 20,000 into 1 20,000, 22,000 into 2 44,000, 24,000 into 3 72,000, 28,000 into 4 1,12,000. இப்போ வந்துட்டு இது ரெண்டுத்தையுமே டோட்டல் பண்ண போகிறோம். வெயிட்டை டோட்டல் பண்ணால் 10 வருது. வெயிட்டட் ப்ராஃபிட்டை டோட்டல் பண்ணோம் அப்படின்னா 2,48,000 வருது. நெக்ஸ்ட் இப்போ நம்ம ஃபார்முலா எழுதிக்கலாம். வெயிட்டட் ஆவரேஜ் ப்ராஃபிட்டை பொறுத்த வரைக்கும் டோட்டல் வெயிட்டட் ப்ராஃபிட் டிவைடட் பை டோட்டல் ஆஃப் வெயிட்ஸ், அதாவது கூட்டு சராசரி லாபம் ஈக்குவல் டு லாபங்களின் மொத்தம் டிவைடட் பை நிறைகளின் மொத்தம். ஸோ இப்போ நம்ம கண்டுபிடிச்ச டோட்டல் ஆஃப் வெயிட்டட் ப்ராஃபிட் வந்து 2,48,000 டிவைடட் பை வெயிட் வந்து 10 இருந்துச்சு. ஸோ அதை அப்படியே என்டர் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு ஜீரோ போக 24,800 தான் வெயிட்டட் ஆவரேஜ் ப்ராஃபிட்டோட வேல்யூ. ஃபைனலாக குட்வில் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலானா வெயிட்டட் ஆவரேஜ் ப்ராஃபிட் இன்டூ நம்பர்ஸ் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் பர்ச்சேஸ். ஸோ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் நமக்கு 3 இயர்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ 24,800 into 3 74,400. இதே மாதிரி எக்ஸைஸில் ஒரு சம் இருக்கு. நம்பர்ஸ் மட்டும் தான் மாற்றிருப்பாங்க. மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. 12th அக்கௌண்ட்ஸ் 4th சாப்டர் குட்வில், அதாவது நற்பெயர் லெசன் தான் பார்த்துட்டு வரோம். ஸோ இது வரைக்கும் வந்து நம்ம ஆவரேஜ் ப்ராஃபிட் சம்ஸ் பார்த்துருப்போம். இதுக்கப்புறம் சூப்பர் ப்ராஃபிட் மெத்தட்ல இருக்கிற ப்ராப்ளம்ஸ் பார்க்க போகிறோம். தமிழ்ல வந்து உயர் லாப முறைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சூப்பர் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கிறது ஃபர்ஸ்ட் பேசிக்காக என்ன ஃபார்முலான்னு தெரிஞ்சுக்கலாம். சூப்பர் ப்ராஃபிட் கண்டுபிடிங்கன்னா ஆவரேஜ் ப்ராஃபிட் மைனஸ் நார்மல் ப்ராஃபிட். ஆவரேஜ் ப்ராஃபிட் வந்து இவ்வளோ நேரம் நம்ம போட்டிருக்கோம்ல, டோட்டல் ப்ராஃபிட் டிவைடட் பை நம்பர் ஆஃப் இயர்ஸ். ஸோ அதான் வந்து ஆவரேஜ் ப்ராஃபிட்டோட ஃபார்முலா. இப்போ வந்து புதுசாக நமக்கு நார்மல் ப்ராஃபிட் கண்டுபிடிக்க வேண்டி கேட்டிருக்காங்க. தமிழ்ல வந்து உயர் லாபம் இருக்கிறது சராசரி லாபம் என்ன சாதாரண லாபம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம நார்மல் ப்ராஃபிட் கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலா அப்படின்னா கேபிட்டல் எம்ப்ளாய்ட் இன்டூ நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்னா ஃபர்ஸ்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. It is a rate at which a profit is earned by the similar business entities in the industry under normal circumstances. ஒரே தொழிலில் ஒரே தன்மையுடைய வியாபார நிறுவனங்கள் சாதாரண சூழ்நிலையில் ஈட்டும் லாப விகிதம் சொல்லியிருக்காங்க. அதாவது நம்ம மாதிரி பிசினஸ் பண்றவங்க நார்மலா எவ்வளவு சம்பாதிப்பாங்க அப்படின்னு சொல்றதுதான் வந்துட்டு நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். ஸோ இது வந்து ஒரு பெர்சன்டேஜ் மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ இல்லஸ்ட்ரேஷன் நம்பர் 7 கொடுத்துருக்காங்க. ஃப்ரம் த ஃபாலோயிங் இன்ஃபர்மேஷன் கால்குலேட் த வேல்யூ ஆஃப் குட்வில் பேஸ்ட் ஆன் 3 years பர்ச்சேஸ் ஆஃப் சூப்பர் ப்ராஃபிட். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்த சம்ல ஆவரேஜ் ப்ராஃபிட்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ நமக்கு சூப்பர் ப்ராஃபிட் அப்படின்னு கொஸ்டின்ல தெரியும் வந்து சொல்லியிருப்பாங்க. பிசினஸ் பர்ச்சேஸ் பண்ணி 3 years ஆயிடுச்சு. சூப்பர் ப்ராஃபிட் மெத்தட்ல கண்டுபிடிக்க சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன டீடைல் கொடுத்துருக்காங்க பாருங்க, அதை ஃபர்ஸ்ட் தனியாக எழுதிடலாம். கேபிட்டல் எம்ப்ளாய் 2 lakhs சொல்லியிருக்காங்க. நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் 15% சொல்லியிருக்காங்க. ஆவரேஜ் ப்ராஃபிட் அவங்களே கொடுத்துட்டாங்க. பயன்படுத்தப்பட்ட முதல், அப்புறம் சாதாரண லாப விகிதம், வியாபாரத்தின் சராசரி லாபம் அவங்களே கொடுத்துட்டாங்க. ப்ராஃபிட் கண்டுபிடிக்கிறது என்ன ஃபார்முலா, ஆவரேஜ் ப்ராஃபிட் மைனஸ் நார்மல் ப்ராஃபிட். இப்போ ஆவரேஜ் ப்ராஃபிட்ங்கிறத அவங்களே சொல்லிட்டாங்க எவ்வளோ 42,000 சொல்லிட்டு. அப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது நார்மல் ப்ராஃபிட் தான். ஸோ நார்மல் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா கேபிட்டல் எம்ப்ளாய்ட் இன்டூ நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். ஸோ இந்த சம்ல நமக்கு வந்து கேபிட்டல் பயன்படுத்தப்பட்ட முதல் அப்படின்னு சொல்லிட்டு 2 லட்ச ரூபாய் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னா 15% வந்து சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். அப்போ 2 lakhs into 15 divided by 100. ஸோ 2 ஜீரோக்கு 2 ஜீரோ, 15 2s are 30, பேலன்ஸ் வந்துட்டு 3 ஜீரோ இருக்கு. ஸோ அதான் வந்து 30,000 தான் வந்து நார்மல் ப்ராஃபிட்டோட வேல்யூ. 42,000 30,000 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் 12,000. ஸோ குட்வில் வந்து எவ்வளோ இயர்ஸ் சொல்லியிருக்காங்கன்னா 3 years சொல்லியிருக்காங்க. 12,000 into 3 36,000. இதான் வந்துட்டு இந்த சம்மோட ஆன்சர். இதே மாதிரி எக்ஸசைஸ் 7 பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். ஏன் அப்படின்னா இந்த சம்ல நமக்கு கேபிட்டல் டைரக்டா கொடுத்துருந்தாங்க, ஆனா இங்க அசட்ஸும் லைபிலிட்டிஸும் கொடுத்துருக்காங்க. அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம்னா அசட்ஸும் லைபிலிட்டிஸும் மைனஸ் பண்ணி கேபிட்டல் கண்டுபிடிக்கணும். அதாவது 5 lakhs minus 2 lakh வந்துட்டு 3 lakh. அப்போ 3 lakh into 12.5 divided by 100 போட்டு நார்மல் ப்ராஃபிட் கண்டுபிடிப்போம். ஆவரேஜ் ப்ராஃபிட் இப்போ நம்ம இல்லஸ்ட்ரேஷன்ல பார்த்த மாதிரி அவங்களே கொடுத்துட்டாங்க, 60,000 சொல்லியிருக்காங்க. ஸோ இது கண்டுபிடிச்சு வர வேல்யூ கூட இந்த 60,000 நம்ம மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு சூப்பர் ப்ராஃபிட் கிடைக்கும். அதுக்கப்புறமா அந்த சூப்பர் ப்ராஃபிட் ஆன்சரை இன்டூ 2 போட்டு இந்த சம் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். குட்வில் சாப்டர் 12th அக்கௌண்டன்சில ரொம்ப ஈஸியான சாப்டர் தாங்க. இந்த ஒரு சாப்டர்ல இருந்து பாத்தீங்கன்னா நம்ம குவார்டர்லி எக்ஸாம்ல கிட்டத்தட்ட 15 மார்க்ஸ் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம 11 சம்ஸ் தான் வந்து இல்லஸ்ட்ரேஷன்ல இருக்கும், எக்ஸைஸ்ல 11 சம்ஸ் தான் இருக்கும். ஸோ எல்லாமே வந்து ரொம்ப ஈஸியான சம்ஸ் தான். இது வரைக்கும் நம்ம 7 சம் பார்த்துருக்கோம். இந்த வீடியோவில் நம்ம 12th அக்கௌண்டன்சி சாப்டர் 4 குட்வில்ல இருக்கிற 8th சம் பத்தி பார்க்கலாம்.
Calculate the value of goodwill at 5 years of purchase of super profit from the following information சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு வந்து கேபிட்டல் எம்ப்ளாய்ட் அப்புறம் வந்து ஆவரேஜ் ப்ராஃபிட்கான டீடைல்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அவங்க சம் ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் எடுத்து ஆவரேஜ் ப்ராஃபிட் கண்டுபிடிச்சலாம். அதுக்கான ஃபார்முலா டோட்டல் ப்ராஃபிட் நம்பர் ஆஃப் இயர்ஸ், அதாவது சராசரி லாபம் டிவைடட் பை ஆண்டுகளின் எண்ணிக்கை. இந்த கொஸ்டின்ல நமக்கு என்ன ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்கன்னா 30,000, 32,000, 35,000, 37,000, லாஸ்ட்டாக வந்து 40,000. ஸோ மொத்தமாக 5 வருஷம் டிவைடட் பை 5 போட்டுக்கிறோம். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு டோட்டல் வேல்யூவா 1,74,000 வந்து கிடைக்குது. ஸோ 1,74,000 டிவைடட் பை 5 போடுறோம். ஸோ 5 டேபிளில் வந்து 1,74,000 நம்ம டிவைட் பண்ணோம்னா நமக்கு ஆவரேஜ் ப்ராஃபிட்டோட வேல்யூ 34,800 கிடைச்சிருக்குங்க. இந்த சம்மில் வந்துட்டு ரெமுனரேஷன் பே பண்ணல, அது வேற பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு பார்ட்னருக்கு நம்ம வந்துட்டு 2,800 ருபீஸ் வந்து ரெமுனரேஷன் பே பண்ண போகிறோம். ஸோ 34,800ல 2,800 போச்சுன்னா இப்போ ஆவரேஜ் ப்ராஃபிட்டோட வேல்யூ வந்துட்டு 32,000 இருக்கு. ஸோ ஆவரேஜ் ப்ராஃபிட் கண்டுபிடிச்ச கையோட நெக்ஸ்ட் இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்ன அப்படின்னா நார்மல் ப்ராஃபிட். நார்மல் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா நார்மல் ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் எம்ப்ளாய்ட் இன்டூ நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். இந்த கொஸ்டின்ல நமக்கு கேபிட்டல் எம்ப்ளாய்டோட வேல்யூ 1,20,000 சொல்லியிருக்காங்க. நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் 20% சொல்லியிருக்காங்க. ஸோ 20 டிவைடட் பை 100, ஒரு ஜீரோ இந்த 0 கேன்சல் பண்ணிட்டோம்னா 12,000 இன்டூ 2 24,000. ஸோ இதுதான் வந்து நமக்கு நார்மல் ப்ராஃபிட்டோட வேல்யூ. ஆல்ரெடி நம்ம ஆவரேஜ் ப்ராஃபிட்டை கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ ஃபைனலாக வந்து சூப்பர் ப்ராஃபிட் கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா ஆவரேஜ் ப்ராஃபிட் மைனஸ் நார்மல் ப்ராஃபிட், அதாவது சராசரி லாபம் மைனஸ் சாதாரண லாபம். ஸோ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆவரேஜ் ப்ராஃபிட்டோட வேல்யூவாக கண்டுபிடிச்சி வச்சிருக்கிற அமௌண்ட் 32,000. உணர்ச்சி வசப்பட்டு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சி 34,800 எடுத்துடாதீங்க. மைனஸ் நார்மல் ப்ராஃபிட் 24,000. ஸோ 32ல 24 மைனஸ் பண்ணோம்னா 8,000 வந்து நமக்கு சூப்பர் ப்ராஃபிட்டோட வேல்யூவாக இருக்கு. கொஸ்டின்ல வந்து குட்வில் வந்து 5 இயர்ஸ் ஆஃப் பர்ச்சேஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து நமக்கு 8,000 வந்து இருக்கு சூப்பர் ப்ராஃபிட்டோட வேல்யூ. 8,000 இன்டூ நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் பர்ச்சேஸ் வந்து 5. ஸோ 8,000 டு 5 ஆன்சர் வந்துட்டு 40,000 வந்துட்டு குட்வில்லோட வேல்யூ. இதே மாதிரி எக்ஸசைஸ் சம் நம்பர் 8 வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இல்லஸ்ட்ரேஷன் அளவுக்கு எக்ஸசைஸ் வந்து காம்ப்ளிகேட்டட் கிடையாது. ஆவரேஜ் ப்ராஃபிட் கண்டுபிடிச்சி 80,000 × 15/100 நார்மல் ப்ராஃபிட் போட்டு சூப்பர் ப்ராஃபிட் கண்டுபிடிச்சா போதும். ரெமுனரேஷன்லாம் ஆவரேஜ் ப்ராஃபிட் மைனஸ் பண்ண வேணாம். ட்ரை பண்ணி இருக்கிற இல்லஸ்ட்ரேஷன் 9 பத்தி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃப்ரம் த ஃபாலோயிங் இன்ஃபர்மேஷன் கம்ப்யூட் த வேல்யூ ஆஃப் குட்வில் ஆஸ் பெர் ஆன்யூட்டி மெத்தட்னு கொடுத்துருக்காங்க. அதுதான் தமிழ்லையுமே பின்வரும் விவரங்களை கொண்டு ஆண்டு தொகை முறை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நற்பெயரின் மதிப்பை கணக்கிடவும் கொடுத்துருக்காங்க. என்னென்ன டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா கேபிட்டல் எம்ப்ளாய்ட் கொடுத்துருக்காங்க, நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் 10% சொல்லியிருக்காங்க, அப்புறம் வந்து ஒரு 3 இயர்ஸோட ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க, ஆன்யூட்டி வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு 2.4868 சொல்லிட்டு ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆன்யூட்டி மெத்தடை பொறுத்த வரைக்கும் நம்ம சூப்பர் ப்ராஃபிட் போடுற வரைக்கும் நார்மலாக போடுற சம் மாதிரி தான். சூப்பர் ப்ராஃபிட்டுக்கு அப்புறமா குட்வில் கண்டுபிடிக்கிற இடத்துல மட்டும் லாஸ்டா வந்துட்டு ஃபார்முலா மட்டும் மாறும். அது லாஸ்ட்ல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு முன்னாடி தெரிஞ்ச மெத்தட் வரைக்கும் போட்டுடலாம். சூப்பர் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நமக்கு ஆவரேஜ் ப்ராஃபிட்டையும் நார்மல் ப்ராஃபிட்டையும் மைனஸ் பண்ணணும். அதாவது வந்துட்டு சராசரி லாபத்தையும் சாதாரண லாபத்தையும் மைனஸ் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஆவரேஜ் ப்ராஃபிட் கண்டுபிடிச்சலாம். அதுக்கான ஃபார்முலா டோட்டல் ப்ராஃபிட் டிவைடட் பை நம்பர் ஆஃப் இயர்ஸ். ஸோ இந்த சம்ம பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து 3 வருஷம் கொடுத்துருக்காங்க. 2016, 17, 18 அந்தந்த இயருக்கு வந்து 13,000, 15,000, 17,000 ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 3 வருஷத்தையும் ஆட் பண்ணி டிவைடட் பை 3 வருஷம்னா டிவைட் பை 3 போட்டுக்கிறோம். ஸோ ஆட் பண்ணோம்னா நமக்கு டோட்டல் வேல்யூவா டோட்டல் ப்ராஃபிட்டோட அமௌண்ட் வந்துட்டு 45,000 கிடைக்குது. ஸோ 3 டேபிள்ல 45 அப்படிங்கிறது நமக்கு 15 டைம்ஸ் வந்து போகும். ஸோ 15,000 வந்து ஆவரேஜ் ப்ராஃபிட்டோட வேல்யூ. அதுதான் வந்து நமக்கு சராசரி லாபமோட வேல்யூ ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சு வச்சுட்டோம் 15,000 ரூபாய். நெக்ஸ்ட் வந்து சாதாரண லாபம் கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஃபார்முலா வந்துட்டு பயன்படுத்தப்பட்ட முதல் இன்டூ சாதாரண லாப விகிதம், அதாவது கேபிட்டல் எம்ப்ளாய்டு இன்டூ நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். இந்த சம்ல நமக்கு கேபிட்டல் எம்ப்ளாய்டோட வேல்யூ வந்து 50,000 சொல்லியிருக்காங்க. ஸோ 50,000 இன்டூ நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் 10% சொல்லியிருக்காங்க. 10 டிவைடட் பை 100. ஸோ ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணி இந்த பக்கம் ஒரு ஜீரோ அடிச்சோம் அப்படின்னா பேலன்ஸ் வந்து 5,000 இருக்கு. இதான் நமக்கு நார்மல் ப்ராஃபிட்டோட வேல்யூ, சாதாரண லாபத்தோட வேல்யூ. நெக்ஸ்ட் வந்து சூப்பர் ப்ராஃபிட் கண்டுபிடிச்சலாம். சூப்பர் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கிறது ஃபார்முலா ஆவரேஜ் ப்ராஃபிட் மைனஸ் நார்மல் ப்ராஃபிட். ஸோ ஆவரேஜ் ப்ராஃபிட் 15,000 கண்டுபிடிச்சோம், நார்மல் ப்ராஃபிட் 5,000 கண்டுபிடிச்சோம். எடுத்து மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 10,000 அப்படிங்கிறது நமக்கு சூப்பர் ப்ராஃபிட்டோட வேல்யூ. ஸோ ஃபைனலாக குட்வில் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ குட்வில் கண்டுபிடிக்கிறது தான் இந்த ஆன்யூட்டி வேல்யூ நம்ம செட் பண்ண போகிறோம். ஸோ குட்வில் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா என்ன அப்படின்னா சூப்பர் ப்ராஃபிட் இன்டூ வேல்யூ ஆஃப் ஆன்யூட்டி. இந்த சம பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஆன்யூட்டியோட வேல்யூ 2.4868 சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து 10,000 அப்படியே இன்டூ பண்ணி போட்டோம்னா 24,868 அப்படிங்கிறது குட்வில்லோட வேல்யூங்க. இந்த ஆன்யூட்டி ஃபேக்டர் அப்படிங்கிற விஷயங்கள் வந்து நிறைய வாட்டி வந்துட்டு கம்பல்சரி கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஸோ சென்டம் எய்ம் பண்ற பசங்க இதையும் வந்து ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க.
எக்ஸசைஸ்லயுமே வந்துட்டு 9th சம் நமக்கு வந்துட்டு ஆன்யூட்டி வேல்யூ மெத்தட்ல தான் கொடுத்துருக்காங்க. பட் என்ன ஒரு ட்விஸ்ட் அப்படின்னா அவங்களே ஆவரேஜ் ப்ராஃபிட் நார்மல் ப்ராஃபிட்டோட வேல்யூவா கொடுத்துட்டாங்க. ஸோ உங்களை குழப்பத்துக்காக வந்து நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்னும் இயர்ஸ் ஆஃப் குட்வில் அப்படின்னு சொல்லிட்டு 5 இயர்ஸ் சொல்லியிருக்காங்க. இது ரெண்டுமே நமக்கு வந்து இங்க தேவையில்லாத ஒரு விஷயம். ஸோ 14,000 minus 4,000 10,000 இன்டூ அவங்க கொடுத்துருக்கிற ஆன்யூட்டி வேல்யூ இன்டூ பண்ணாலே நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ தேவையில்லாத விஷயங்களை போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான சம் தான். இந்த சாப்டர்ல இது வரைக்கும் நம்ம வந்துட்டு 9 சம்ஸ் பார்த்துட்டோம். இந்த வீடியோவில் நம்ம இல்லஸ்ட்ரேஷன் நம்பர் 10 பத்தி தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கொஸ்டின் என்னன்னு ரீட் பண்ணிடலாம். கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃப்ரம் த ஃபாலோயிங் இன்ஃபர்மேஷன் கம் வித் த வேல்யூ ஆஃப் குட்வில் பை கேபிட்டலைசிங் சூப்பர் ப்ராஃபிட் மெத்தட்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம கேபிட்டல் எம்ப்ளாய்ட் 4 lakhs சொல்லியிருக்காங்க. நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் 10% சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து 3 வருஷத்தோட ப்ராஃபிட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஆவரேஜ் ப்ராஃபிட் கண்டுபிடிக்க நமக்கு ப்ராஃபிட்ஸ் தேவை. இங்கே 3 வருஷம் சொல்லியிருக்காங்க. 62,000 61,000 63,000 சொல்லிட்டு 3 வருஷத்தோட ப்ராஃபிட் சொல்லியிருக்காங்க. ஸோ ஆவரேஜ் ப்ராஃபிட்னாலே டோட்டல் ப்ராஃபிட் டிவைடட் பை நம்பர் ஆஃப் இயர்ஸ் தான். ஸோ இந்த 3 வருஷத்தோட நம்பர்ஸ் எழுதிக்கிறோம், டிவைடட் பை 3 போட்டுக்கிறோம். ஸோ இந்த 3 வருஷத்தோட ப்ராஃபிட் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 1,86,000 வருது. ஸோ 1,86,000 டிவைடட் பை 3 டேபிளில் 1,86,000 அப்படிங்கிறது நமக்கு 62 டைம்ஸ் போகும். ஸோ 62,000 அப்படிங்கிறது நமக்கு இந்த சம்மோட ஆவரேஜ் ப்ராஃபிட், அதாவது சராசரி லாபத்தோட வேல்யூ. நெக்ஸ்ட் வந்து நார்மல் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கணும். அதுக்கான ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டல் எம்ப்ளாய்ட் இன்டூ நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். சாதாரண லாபம் கண்டுபிடிக்கணும்னா அதுக்கான ஃபார்முலா பயன்படுத்தப்பட்ட முதல் இன்டூ சாதாரண லாப விகிதம். ஸோ இந்த சம பொறுத்த வரைக்கும் நமக்கு பயன்படுத்தப்பட்ட முதல், அதாவது கேபிட்டல் எம்ப்ளாய்ட் 4 lakhs சொல்லியிருக்காங்க. நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் 10% சொல்லியிருக்காங்க. ஸோ 4 lakh இன்டூ 10 டிவைடட் பை 100 போடுறோம். ஸோ 0க்கு 0 நம்ம கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு பேலன்ஸ் வந்துட்டு 40,000 நிற்கும். இந்த 40,000 தான் நமக்கு நார்மல் ப்ராஃபிட்டோட வேல்யூ. ஸோ நெக்ஸ்ட் சூப்பர் ப்ராஃபிட். சூப்பர் ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு ஆவரேஜ் ப்ராஃபிட் மைனஸ் நார்மல் ப்ராஃபிட், அதாவது சராசரி லாபம் மைனஸ் சாதாரண லாபம் தான் உயர் லாபமோட ஃபார்முலா. இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் நமக்கு சராசரி லாபம் நம்ம கண்டுபிடிச்சது 62,000, சாதாரண லாபம் வந்து 40,000. ஸோ ஆவரேஜ் ப்ராஃபிட் 62,000 மைனஸ் நார்மல் ப்ராஃபிட் 40,000 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிற வேல்யூ வந்துட்டு 22,000. இந்த 22,000 தான் சூப்பர் ப்ராஃபிட்டோட வேல்யூ. இது வந்து கேபிட்டலைசிங் சூப்பர் ப்ராஃபிட் மெத்தட்னு சொல்லியிருக்காங்க. ஸோ குட்விலோட ஃபார்முலா மட்டும் மாறும். அது என்ன அப்படின்னா சூப்பர் ப்ராஃபிட் டிவைடட் பை நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் இன்டூ 100. இந்த ஒரு விஷயம் மட்டும் தான் நமக்கு மாறும். கேபிட்டலைசிங் சூப்பர் ப்ராஃபிட்னு சொன்னாங்கன்னா மிச்சம் இருக்கிறது எல்லாமே சூப்பர் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கிற வரைக்கும் அதே ஃபார்மேட் தான். ஸோ உயர் லாபம் டிவைடட் பை சாதாரண லாப விகிதம் இன்டூ 100 போடுறோம். ஸோ இங்கே நமக்கு கிடைச்ச சூப்பர் ப்ராஃபிட்டோட வேல்யூ 22,000. ஸோ அந்த 22,000 டிவைடட் பை 10% சொல்லியிருக்காங்களா, 10 இன்டூ 100 போடுறோம். ஸோ ஒரு 0க்கு ஒரு 0 நம்ம வந்து கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா பேலன்ஸ் இருக்கிறது 2,20,000. ஸோ இதுதான் வந்து இந்த சம பொறுத்த வரைக்கும் நமக்கு குட்விலோட வேல்யூ. இதே மாதிரி எக்ஸசைஸ் சம் நம்பர் 10 மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. அதில் நான் ரெக்கரிங் இன்கம் இருக்கும், கரெக்டாக மைனஸ் பண்ணிடுங்க. குட்வில் சாப்டரோட லாஸ்ட் சம்முக்கு வந்துட்டோம். இல்லஸ்ட்ரேஷன் 11 தான் பார்க்க போகிறோம். அதே மாதிரி எக்ஸசைஸ் சம் நம்பர் 11 இருக்கும், மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியான சம் தான். ஸோ இப்போ நம்ம இல்லஸ்ட்ரேஷன் நம்பர் 11 ஒர்க் அவுட் பண்ணி கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃப்ரம் த ஃபாலோயிங் இன்ஃபர்மேஷன் ஃபைண்ட் அவுட் த வேல்யூ ஆஃப் குட்வில் பை கேபிட்டலைசேஷன் மெத்தட் அப்படின்னு சொல்லி ஆவரேஜ் ப்ராஃபிட் சொல்லியிருக்காங்க. நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க. கேபிட்டல் எம்ப்ளாய்ட் கொடுத்துருக்காங்க. நம்ம இல்லஸ்ட்ரேஷன் நம்பர் 10 போடும்போது குட்வில் இஸ் ஈக்குவல் டு சூப்பர் ப்ராஃபிட் பை நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் இன்டூ 100 போட்டிருப்போம். ஏன்னா அது குட்வில் பை கேபிட்டலைசிங் சூப்பர் ப்ராஃபிட் மெத்தடுங்கிறதுனால இது வந்து கேபிட்டலைசேஷன் மெத்தட் தான். ஸோ அங்கே சூப்பர் ப்ராஃபிட் பதிலாக ஆவரேஜ் ப்ராஃபிட்னு போகிறோம். அதாவது டோட்டல் கேபிட்டலைஸ் வேல்யூ ஆஃப் பிசினஸ் இஸ் ஈக்குவல் டு ஆவரேஜ் ப்ராஃபிட் டிவைடட் நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் இன்டூ 100. தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா சராசரி லாபம் டிவைடட் பை சாதாரண லாப விகிதம். இந்த சம பொறுத்த வரைக்கும் கொஸ்டின்ல நமக்கு எல்லா டீடைல்ஸும் கொடுத்துட்டாங்க. ஆவரேஜ் ப்ராஃபிட்டோட வேல்யூவா 60,000 சொல்லியிருக்காங்க. நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் 10% சொல்றாங்க. ஸோ 60,000 டிவைடட் பை 10 இன்டூ 100, ஒரு 0க்கு ஒரு 0 போக 6 lakh அப்படிங்கிறது நமக்கு டோட்டல் கேபிட்டலைஸ் வேல்யூ ஆஃப் பிஸ்னஸோட வேல்யூவா சொல்லியிருக்காங்க. குட்வில் கண்டுபிடிக்கிறது என்ன ஃபார்ம்னா டோட்டல் கேபிட்டலைஸ் வேல்யூ ஆஃப் பிஸ்னஸ் மைனஸ் கேபிட்டல் எம்ப்ளாய்ட், அதாவது வியாபாரத்தின் மொத்த மூலதன மதிப்பு மைனஸ் பயன்படுத்தப்பட்ட முதல். கேபிட்டலைஸ் வேல்யூ ஆஃப் த பிஸ்னஸ் இப்போ தான் நம்ம கண்டுபிடிச்சோம் 6 lakhs. நெக்ஸ்ட் வந்துட்டு கேபிட்டல் எம்ப்ளாய்டு எவ்வளோ அப்படிங்கிறத கொஸ்டின்ல கொடுத்துட்டாங்க. பயன்படுத்தப்பட்ட முதல் 4,50,000 சொல்லியிருக்காங்க. 6 lakhலேருந்து 4,50,000 மைனஸ் பண்ணோம்னா 1,50,000. இதுதான் நமக்கு குட்விலோட வேல்யூ. ஸோ இதே மாதிரி எக்ஸசைஸ் சம் நம்பர் 11 ட்ரை பண்ணி பாருங்க.